தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறோம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாக்கியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எரிச்சல் எப்படி வரும்? இந்த நாளின் செய்தியானது காயினின் எரிச்சல். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எரிச்சல் காணப்படும். இங்கே காயினுடைய எரிச்சல் எப்படி காணப்பட்டது என்பதை நாம் ஒரு சில மனிதர்கள் படிக்க இருக்கிறோம். தன்னுடைய காரியங்களை பொல்லாதலாக இருந்தும் ஆபேலை வெறுக்கும்படி காயினை தூண்டியது இந்த பகைமை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பகைமை வரும்போது அது எரிச்சலாக மாறும். அவன் தேவன் மேல் கோபப்பட்டவனாய் பேசினான் ஏன் என்று சொல்லி நான் வாசிக்கும் போது, தேவன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்து விட்டார். அந்த பலி சாதாரண பலி அல்ல, அது விசுவாசத்தால் வந்த ஒன்று. ஒரு கிறிஸ்துவனின் இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்த பலி. ஆபேல் இதை உணர்ந்து அறிக்கையிட்டவனாக வந்தான். காயினோ அவன் செலுத்த பலியோ ஒரு உண்மையான பொருளை உணராதவனாக அவன் பகைகளோட தேவசனையில் வந்தான். சகோதரனே, நீ செலுத்தும் பலி சரியல்ல, அதே போல் பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்லவில்லை என்று ஒருவேளை காயினை பார்த்து ஆபேல் சொல்லியிருக்கலாம். இதனால் காயினுக்கு எரிச்சல் வந்தது. நாம் செலுத்தக்கூடிய பலி உண்மையான பலி அல்ல சொல்லி அங்கே சொல்லும் போது அவனுடைய மனதிலே ஒரு எரிச்சல் தோன்றியது. ஒரு மனிதன் தேவனை நேசிக்கிறான் என்றால் முழு அன்பையும் வெளிப்படுத்துகிறான். இன்னொருவன் கர்த்தர் சொல்லாத ஒன்றை செய்தவனாக கர்த்தரத்தில் வருகிறான். கர்த்தர் அவனை வெறுக்கிறார். தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிரிகளே, காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை ஆபேல் தன் தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே இதனால் காயினுடைய மனதிலே ஒரு எரிச்சல் வந்தது. அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. அப்படிக்கூடாக பகைமை வளர்ந்தது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அது மெதுவாக ஆபேலை தனியாக அழைத்து சென்று கொலை செய்யும் அளவுக்கு தூண்டியது. ஒரு சின்ன ஒரு பகை ஒரு பெரிய பகைமையாக மாறி கொலை செய்கிற அளவுக்கு அது தூண்டியது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவன் அவ்வளவாய் வளர்ந்து விட்டான். காயினையும் பகையும் எரிச்சியும் வளர்த்து விட்டான். இதை முடிவிலே தடுக்க முடியாது. ஆனால் அப்படியேப்பட்ட வளர்ச்சி ஒரு பெரிய பயனை காட்டிவிடும். தேவ ஜனங்கள் எரிச்சல் அடையக்கூடாது என்பதை தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார். பகைமையை தன் உள்ளத்தில் வைக்கக்கூடாது, வெளியிலே வேஷமாய் தெரியக்கூடாது என்று சொல்லி தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். தேவனுக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் அங்கே உயிரற்ற ஆபேலின் சரீரத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் இருதயம் உடைந்து போகிறது. பாவத்தின் பலன் பகைமையின் முடிவு என்னமாய் மாறிவிட்டது. அவன் எரிச்சல் அன்பளிப்பு எப்படி மாறிப்பட்டது. எனவே நாம் மனந்திருவோம். 2026ஆம் ஆண்டிலே அன்றே ஒரு எரிச்சல் வகைக்கூடாது, ஒரு பகைமை வரக்கூடாது என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். பொல்லாங்கான் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிர்நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியை பொல்லாதைகளும் தன் கிரிகளும் நீதி உலகமாய் இருந்ததுதானே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென்.